விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சார் நீங்கலாம் ஊருக்கு போய் ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங்க்கோ, ஒரு பொதுக்குழு மீட்டிங்க்கோ போனா நீங்க என்ன பேசுவீங்க மெயினா? நாங்க ஒரு இலவசமா சைக்கிள் தரோம், லேப்டாப் தரோம், ரேஷன் கார்டுக்கு ரூ. 1000 தரோம், ரூ. 500 தரோம்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா விஜய் அப்படி பண்ணல. இதுவரைக்கும் எந்த கட்சி மீட்டிங்க்கு, எந்த பொது மீட்டிங், எந்த ஊருக்கு போய் பேசினாலுமே, அந்த ஊர்ல எது பொதுவான ஒரு விஷயமோ, அந்த ஊருக்கு எது தேவைப்படையான ஒரு விஷயமோ, அத மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா நீங்க சம்மந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு நீங்க தான் எதுவும் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு வருவீங்களே தவிர, விஜய் இதுவரைக்கும் ஒரு இடத்துக்கு போய் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு வந்ததும் கிடையாது. ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து பாருங்க. அவர் பேசுறதுல ஒவ்வொன்னும் யூனிக்கா இருக்கும். ஆனா எதுக்கு அவங்கள போய் நீங்க தற்குறி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றவங்கள தான் நீங்க தான் தற்குறி. சொல்றவங்க தான் தற்குறி. தஞ்சாவூருக்கு வந்தா விவசாயம் பத்தி பேசுறாரு. ஈரோடுக்கு போனா மஞ்சள் பத்தி பேசுறாரு. அந்தந்த ஊருக்கு போம்போதும், அந்தந்த ஊர்ல எது தேவைப்படையான ஒரு விஷயமோ, எது ஃபேமஸான ஒரு விஷயமோ அத பத்தி பேசுறேன். நீங்க என்ன சார் பேசுறீங்க? ஃப்ரீயா ஜவுளி கடை தரோம், ரேஷன் கடை தரோம், ரேஷன் கார்டு தரோம், ஃப்ரீயா காசு தரோம். அந்த காசை வச்சு எத்தனை நாள் தான் மக்கள் ஏமாத்திட்டே இருப்பீங்க? இது வரைக்குமே எந்த கட்சி தலைவரும் சொல்லாத ஒரு விஷயம் விஜய் சார் சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு பைசா ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. உங்களால சொல்ல முடியுமா? அதாவது நீங்க சொன்னாலுமே இந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பாக ஏத்துக்க மாட்டாங்க. அது மக்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் அப்படின்ட்டு. அவர் எந்த அளவுக்கு யூனிக்கா பேசுறாருன்னு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா சார்? 5 ஏக்கர் நிலம் வைத்துக்கொண்டு விவசாய கடன் வாங்கிய அனைவருக்கும் விவசாய கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காரு. 5 ஏக்கர் மேல் வைத்துக்கொண்டு விவசாய கடன் வாங்கிய அனைவருக்கும் 50% ரத்துன்னு சொல்லியிருக்காரு. 2 ஏக்கர் நிலம் உள்ளது நிலமற்ற ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளில் வேலை செய்யாதவங்களுக்கு மொத்த படிப்பு செலவும் இந்த கவர்மெண்ட்டே ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களால் இதை சொல்ல முடியும்? அதாவது எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு பேசிச்சிருக்காருன்னா, இந்த அளவுக்கு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு யோசிச்சு மக்களுக்கு மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லுங்க. நீங்கள் 2000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், என்ன 4 நாள் சாப்பிட்டு 5ஆவது நாள் பட்னியாக கிடக்கட்டுமா? சரி அதை விடுங்க. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு எப்படி புரிய போகுது? ஒரு சின்ன கால்குலேஷனே உங்களுக்கு தெரியாது. 2500 + 1500 5000 சொன்னவங்க தானே நீங்கள். பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்று இருக்கேன். நான் அதை வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றிருக்கேன்.